அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாதம் 2 மாதம் தொடர்ந்து திருவண்ணாமலையில் ஒரு சண்டை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் தமிழர்கள். அவங்களுக்கு ஒரு சொல்கிற வச்சுட்டேன்னா, திருவண்ணாமலையில் தெலுங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்தவங்களுக்கு என்ன, அந்த எழுத்து அந்த போர்டு வச்சு உங்களுக்கு என்ன நோவு வருது? திருவண்ணாமலையில் இந்த தெலுங்கில் போர்டு வச்சு உங்களுக்கு என்ன நோவு வருதுன்னு நான் கேட்டிருக்கிறேன் அவங்கள. அங்கே தமிழ் இல்லைன்னா நீங்கள் கேளுங்க, அது தப்பு தான். ஆனால் தமிழ் இருக்குது, கீழே தெலுங்கு போர்டு வச்சு உங்களுக்கு என்ன? அங்கே வர தெலுங்கு மக்களுக்கு புரியணும்னு சொல்லி தான் தெலுங்கு போர்டு வச்சுருக்காங்க. அது தப்புன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் என்ன அரசா? இல்லை தானே? அப்புறமா நீங்கள் திருவண்ணாமலையில் தெலுங்கு மொழி இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் திருப்பதியில் தமிழ் மொழி எதுக்கு இருக்கணும்னு சொல்லுங்கள். திருப்பதியில் கூட தமிழ் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் சொல்ல மாட்டீங்க. திருப்பதியில் மட்டும் தமிழ் போர்டு எல்லாம் இருக்கணும், அங்கே உங்கள் மொழி வாழணும். ஆனால் திருவண்ணாமலையில் தெலுங்கு போர்டு இருக்கக்கூடாது. இது எப்படி நியாயமாகும்னது நீங்கள் தான் சொல்லணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாமல் சண்டை வச்சிட்டு இருக்காங்கன்னு என்னோட இது